சார், கடந்த 4/7/2026 அன்று எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஒரு வழக்கறிஞர் ஒரு அரசு ஊழியரை தாக்குவது போல் ஒரு படம் காட்சி சமூக வலைதளங்களிலே பெரிதாக பேசப்பட்டிருந்தது. அந்த வலைதளத்திலே அந்த நிகழ்வை நடத்தியது ஒரு இளம் வழக்கறிஞர் என்று பரவலாக செய்தி பரவிடப்பட்டிருந்தது. இது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவன் என்ற முறையிலே ஒரு விளக்கம் அளிப்பது என்னுடைய கடமை. இன்றைக்கு அந்த நிகழ்வு சம்பந்தமாக 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒன்று அரசு அதிகாரி மீது, இன்னொன்று வழக்கறிஞர் மீது. ஒரு 24 வயதுடைய ஒரு வழக்கறிஞர், அவர் எழும்பூர் நீதிமன்றத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்து சென்னை செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கிலே அந்த வழக்கறிஞர் தெரிவிப்பது என்னவென்றால், அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் பணியாற்றி வருகிறார். எழும்பூர் நீதிமன்றத்திலிருந்து எழும்பூர் ரயில் நிலையத்தின் முன்வாயில் வழியாக உள்ளே கடந்து அதன் பின்வாயில் வழியாக வந்தால் அவர் பூந்தமல்லி செல்ல வேண்டும். அதற்கான பஸ் வசதி இருக்கிறது. ஆட்டோவில் வந்தால் 100 ரூபாய் ஆகும் என்ற காரணத்தினால் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து அந்த வழியை கடந்து பின்வாசலுக்கு போகிறார். அந்த பாந்தியன் சாலையிலிருந்து எக்மோர் பூந்தமல்லி ரோடு வழியாக போவதற்காக அந்த டிக்கெட் செக்கர், அந்த ஃப்ளையிங் ஸ்குவாடை சேர்ந்த சல்மா பேகம் என்ற ஒரு நபர் இவரிடம் டிக்கெட்டை கேட்குறாரு. இந்த அம்மா அவர் மொபைல் ஃபோனில் இருந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை காட்டுறாங்க. ஒரு தவறான குற்றச்சாட்டில், நீங்கள் ட்ரெயின்லேருந்து வந்தீங்க, எக்மோர் கோட்லேருந்து வந்தவங்க எக்மோரில் ட்ரெயின் ஏற தான் செய்வாங்களே தவிர வரமாட்டாங்க. அதுவும் மதியம் ஒரு 2 மணிக்கு நடக்குது. தாண்டி போக போகிறாங்க, வழக்கை முடிச்சுட்டு தாண்டி போகிறாங்க. இந்த இடத்துல வாக்குவாதம் இருக்கிறது. அவரை ரூமுக்கு அழைத்து சென்று இந்த 2 அரசு அதிகாரிகள் அடித்திருக்கிறார்கள். அதை பொறுக்க முடியாமல் திரும்பி தாக்கும் பொழுது அவர்கள் படம் பிடித்து அதை சமூக வலைத்தளங்களில் காட்டிட்டாங்க. இதுதான் நீதிமன்றத்தில் வாதமாக வைக்கப்பட்டது. மாண்புமிகு செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இன்றைக்கு அந்த முன்ஜாமீன் வழங்கி அவருக்கு உத்தரவிட்டிருந்தார். அதனால் இந்த வழக்கறிஞர் மீது எந்த தவறும் இல்லை. அந்த ரயில்வே நிலையத்திற்கு அவருடைய மொபைல் ஃபோன்லேயே 13:51 மணிக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்திருக்கிறாரு. அது போதும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி தான் அது. ரயிலில் போனதாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. தவறான குற்றச்சாட்டின் அடிப்படையிலே வேண்டுமென்றே வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக இன்று நீதிமன்றத்திலே வாதாடி இன்றைக்கு அவர் உத்தரவு பெற்றிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் சார். பொதுவாகவே இந்த வழக்கறிஞர்னாலே ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விடுகிறார்கள் இந்த சமூக வலைத்தளங்களில். அதனால் இந்த வழக்கில் உள்ள நியாயத்தை நான் பத்திரிகை உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டும், பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த சோசியல் மீடியாவிலே அது ஒளிபரப்ப வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பெண் வழக்கறிஞர் மீது எந்த தவறும் இல்லை, மோகனா என்ற பெண் வழக்கறிஞர் மீது எந்த தவறும் இல்லை. அது அந்த சல்மா பேகம் என்ற புகார்தாரர் மீது தான் அத்தனை குற்றங்களும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வோம். அரசு மீது இந்த மோகனா என்ற வழக்கறிஞர் கொடுத்த புகார் எடுக்கப்பட்டு அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சமூக வலைதளங்களில் தவறாக சித்தரிக்கப்பட்டு வழக்கறிஞர் ஏதோ அந்த அரசு ஊழியரை தாக்குவது போல சித்தரிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தவறு. ஒருத்தர் அடிக்கிறாங்க, அடிக்கும்போது அவங்கள ரிட்டாலியேட் பண்ணுவது என்பது சட்டப்படி அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். அது மாதிரி இவங்களா போய் தகராறு பண்ணல, வேண்டுமென்றே தகராறை அவர்கள் வரவழைத்து கொண்டார்கள் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.